ரமணாய ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துரைக்க நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரः பாந்தவானாம் சிவபக்தாஸ்ச ஸ்வதேசோ புவனத்ரயம் அநாயாசேன மரணம் வினாதைன்யேன ஜீவனம் தேஹி மே கிருபயா சம்போ त्वयि பக்தி அசஞ்சலாம். ரமண குரு பாதம் பாடுங்கடி அத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்கள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி தங்கும் சிவலோகம் தன்னை விட்டு தயவாக திருச்சுழி தன்னில் வந்து அங்கும் இருக்க மனம் சகியாமலே அருணகிரி தன்னை நாடி வந்தார். ரமண குரு பாதம் பாடுங்கடி அத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்கள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி விரும்பி வந்திடும் அன்பர்களை விருபாட்ச குகையினில் தானிருந்து கரும்பு போல் ருச்சி காட்டி கழித்திட காட்சி தந்தான் அருட்பார்வையுடன். ரமண குருபதம் பாடுங்கடி அத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்கள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி சோணகிரி தன்னில் ஜோதி வடிவதை தோன்றிடும் ஈசன் அருளாலே ஆணவ காமிய மாயை அறுத்தறிந்தான்ம சுகத்தில் கழித்திடுவான். ரமண குருபதம் பாடுங்கடி அத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்கள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி எங்கும் நிறைந்த பராபரமாய் ஒளி தங்கும் இடமதொன்றில்லாமலே கங்குல் பகலர நின்ற இடம் அதை கண்டு கழித்தனும் தானாகி எங்கும் நிறைந்த பராபரமாய் ஒளி தங்கும் இடமதொன்றில்லாமலே கங்குல் பகலர நின்ற இடம் அதை கண்டு கழித்தனும் தானாகி ரமண குருபதம் பாடுங்கடி அத்தை தேடி நின்றே ரமித்தாடுங்கடி பெண்கள் கூடி நின்றே ரமித்தாடுங்கடி கூடி நின்றே ரமித்தாடுங்கடி. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் வாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பரமேஸ்வரனாகிய மகேஸ்வரனாகிய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு தான் குரு என்ற எண்ணம் சிறிது கூட இல்லாமல் வாழ்ந்தாரோ, நமக்கு வாழ்ந்து காண்பித்தாரோ, இன்னமும் வாழ்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றாரோ. ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, யாரோ ஒரு பக்தர் ஒரு கேள்வி கேட்டார். நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப பகவான் வந்து நம்ம உண்மையான நிலை யதார்த்தம் அப்படின்னார். அப்ப யதார்த்தம்னா என்னன்னு கேட்டா, இயல்பு நிலை.
நம்முடைய உண்மையான நிலை எதுவோ அதுதான் நம்முடைய உண்மையான தன்மை, நம்முடைய இயல்பு. இன்னும் தூய தமிழ்ல சொன்னா நீர்மை. இதுதான் நம்போ. அப்படி பகவான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஆன்ம நிலை. அது ஆன்மான்றது எங்கேயோ இருக்கு அப்படி இல்லாம, நம்மகிட்டயே இருக்கு. நம்மளுடைய தன்மை என்னவோ, உண்மையான தன்மை நம்முடைய தன்மை என்னன்னு கேட்டா, நம்ம யதார்த்த நிலை. நம்ம யதார்த்தமா அதுவா தான் இருக்கோம். அது இல்லன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். மனம் எவ்வளவோ விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு, இப்படி துன்புற்று வாடுகின்றேனே என்று அல்லல் படுகின்றது. அதிலிருந்து மீள்வதற்கு வழி பார்க்கின்றது, வழி தேடுகின்றது. அத்தனையும் நம்மளே பண்ணி விட்டது தானே. நம்ம அத கொஞ்சம் நம்மளால அத எது எதெல்லாம் நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த யதார்த்த நிலையை தடுக்கின்றதோ, அது அதுவாக நம்ம தீவிரமா எண்ணுவதினாலே நம்ம யதார்த்தத்த விட்டு விலகி இப்படி ஆரம்பிச்சார் சொல்றதுக்கு. சொல்லின்னு இருக்கார். அப்போ ஒருத்தர் வந்து ரேடியோ அப்போ டைம் நியூஸ் டைம் வச்சு பெருசா வச்சுட்டார். இவா சொல்றா, பகவானுடைய இதுலேருந்து ஒரு வாயிலேருந்து முத்து உதிர்றா மாரி ஏதோ அபூர்வமா வருது. "உத்தாரம் ஒன்றடி அடியார் கேட்ட கேள்விக்கு, உத்தாரம் ஒன்றுரையார் கேட்ட கேள்விக்கு" நம்மளே பார்த்தோமே. ஏதாவது கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்றது நெறைய சமயம் சொல்றது இல்ல. குவைட்டா இருக்கிறது தான் அவருடைய சுபாவம். ஆனா, இது மாரி சொல்லும்பொழுது, அவரா ஒரு இன்ட்ரெஸ்ட்டா சொல்லும்பொழுது, இவரு ஏதோ ஒரு பேய் பிடிச்சா மாரி போய் இது பெருசா ரேடியோ வைக்கிறாரே! இவரு என்ன சொல்றது? ஆனா பகவான் சந்நிதியில யாருக்கும் யாரையும் ஏதாவது பேசுறது, கீசுறதெல்லாம் பயப்படுவா. அதனால குவைட்டா இருக்கா. பட் பகவான் சொல்லாமன்னு, "என்னப்பா ஏதோ நான் சொல்லின்னு இருக்கேன். நீ ஏன் இது மாரி பண்ற? அதான் கொஞ்சம் இப்ப இது பண்ணு. அப்புறம் பார்த்துக்கலாம்." இந்த மாரி ஏதாவது சொல்லாமன்னும், பகவானும் குவைட்டா இருக்காரு. பேசாம இருந்துட்டார். அவர் கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு 5 நிமிஷம், 10 நிமிஷம் அத கேட்டு, சரி கேட்டு முடிச்சாச்சு. இனிமே சொல்லப் போற விஷயம் எல்லாம் ரிபிட்டேஷன் தான் இருக்கும். அப்படின்னு ஆஃப் பண்றார். அப்போ பகவான் பக்தருடைய மனப்பான்மை புரிந்து கொண்டு, உடனே தீவிரமா எந்த இடத்துல விட்டாரோ அங்கேருந்து ஆரம்பிச்சு, இந்த எதார்த்தம்னா என்ன என்பதை பற்றி விளக்கினார். குஞ்சுசாமி சொல்றார், தம் மனசுல தாம் ஒரு க்ஷணம், ஒரே ஒரு நொடி, நம்மளுக்கு தானே இந்த ஆசிரமம். நம்ம சொன்னா யாரு எதிர்த்து பேசப் போறா? அது இல்லாத குரு உண்டா? பட் இந்த குரு டோட்டலா இல்ல மனசுல. இப்படியெல்லாம் ஒரு குரு இருக்க முடியுமா ஸ்ரீராம்ன்னு கேட்டேன். இப்படி நான் கண்ணெதிர பார்த்துருக்கேன் இதெல்லாம். அதனால தான் எனக்கு அது நினைக்கும் பொழுதே புல்லரிக்கிறது. இப்படி ஒரு மகா பிரபு, மகா குரு, லோக மகா குரு, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு குரு, இப்படியெல்லாம் இருக்கப்பட்டவர், அப்படி ஒரு பொட்டி பாம்பா என்னமோ எல்லா அடியவர்களோடும் தானும் ஒரு அடியவரா குவைட்டா உட்கார்ந்திருந்தார். பொறுமையா இருந்தார். இப்படி இருக்க முடியுமான்னு கேட்டார். அப்படி நமக்கு பணிவு என்பது என்ன? அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று, தான் குரு என்ற எண்ணம் சிறிது கூட இல்லாமல் இருப்பது. இதையெல்லாம் நமக்கு இப்படி பற்பல விஷயங்களை அந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலம் எந்த லோக மகாரனும் நமக்கு விளக்கி கொடுத்தாரோ, இப்படித்தான் நீ உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரோ, பணிந்து இருந்தால் எங்கும் இருக்கலாம். நானார் விசார தொகுப்புல சொல்றேன். அடங்கி நடந்தால் எங்கும் இருக்கலாம். நீ சன்னியாசிலையும் இருக்கலாம், கிரகஸ்தாசிரமத்திலையும் இருக்கலாம், செல்வம் செல்வ செழிப்புல இருக்கலாம், அறிஞரா இருக்கலாம், பண்டிதனா இருக்கலாம், பாமரனா இருக்கலாம். எந்த நிலையிலே நீ இருந்தாலும், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அடங்கி நடந்தால், அடங்கி இருந்தால் எங்கும் இருக்கலாம். எவ்வளோ அர்த்தம் புரிந்த வார்த்தைகள். இவற்றை இப்படியெல்லாம் நமக்கு லோக மகாகுரு ஹூ டெமான்ஸ்ட்ரேட்டட் பயின்று ஒழுகி
அப்படி நடந்து காண்பித்தாரோ அந்த லோக மகா குருவா பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். அந்த பகவானுடைய பாதார விந்தங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம். எப்போதும் நமஸ்காரம். எஞ்ஞான்றும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் எல்லோரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 38வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பதிகங்கள் பாடத்தொகுப்புகள், ஒன்று பதிகம், ஒன்று 6 பாடல்களை உடையது. இது உண்மை வாழ்வு. இதுல 6 பாடல்கள் இருக்கின்றன. எதற்காக இப்ப இந்த யதார்த்தத்தை பத்தி அந்த அளவு சொன்னோம்னா, இதுல யதார்த்தம் என்றால் என்ன என்பதை விளக்குகிறார் முருகனார். இது முருகனாருடைய அனுபவத்தின் பேரிலே இந்த 6 பாடல்களும் பிறந்திருக்கின்றன. அதுதான் அது விசேஷம். அந்த ஏகத்துவத்தில், ஏகான்ம அத்வைதானுபவ அனுபவத்தில் அனைத்தும் ஒன்றே என்று உணர்ந்த நிலையில் தன்னுடைய அனுபவத்தை சொல் என்றால் ஒரு சீடன் எதை சொல்வானோ அப்படிப்பட்ட பாடல்கள், அத்தகைய பாடல்கள். இதுல விசேஷம் என்னன்னா, இந்த பாடல்கள் எல்லாம் குருவின் முன்னாலே பாடப்பட்டு, நான் அப்படி முன்னாலே சொல்றதுக்கு என்ன காரணம்னா, முருகனார் எழுதிடுவார், பகவான் கிட்ட கொண்டு போய் காமிப்பார், இதெல்லாம் சரியா இருக்காது. பகவானும் ரொம்ப ரசித்து சன்னதி முறையை ரொம்ப அனுபவிச்சிருக்கார். அப்படி பகவானுடைய அந்த சாநித்தியத்திலே, சன்னதியிலே ஒரு சீடன் பாட, இதெல்லாம் ஏதாவது கம்பேர் பண்ண முடியுமோன்னு வால்மீகி ராமாயணத்தை லவகுச்சா 2 பேரும் ஸ்ரீராமர் முன்னிலே தான் அரங்கேற்றம் பண்ண பாடி காமிச்சா. அது சாட்சாத் அந்த பாட்டுடைய தலைவராக இருக்கிற ராமபிரானே வெரிஃபை பண்ண முடியும். இல்லை, இந்த இடத்துல தப்பா இருக்கு, அதனாலலாம் இருந்தால் சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு வால்மீகி ராமாயணத்துக்கு அப்படி ராமபிரானே பார்த்து திருத்தி அது கரெக்டாக இருக்குன்னு சம்மதப்பட்ட ஒரு ஆத்தென்டிசிட்டி அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ்க்கு. அப்படித்தான் பீஷ்மரு கூட விஷ்ணு சகசரநாமம் அந்த பாட்டுடைய தலைவராக இருக்கின்ற அந்த கிருஷ்ண பகவானுடைய சன்னதியில அது பாடப்பட்டது. இப்படியெல்லாம் இந்த உண்மை வாழ்வு, இந்த ரமண சன்னதி முறைக்கு அந்த பெருமை உண்டு. இன்னொரு எல்லாருக்கும் பரவலா தெரியாத ஒரு விஷயம் சொல்ற, குருவாச்சக கோவையில 1248 52 பாடல்கள். பகவான் இயற்றியது ஒரு 28 பாடல்கள். இதுல சுமார் 800 பாடல்கள் தான் பகவானால் பார்வையிடப்பட்டன. அப்புறம் சாதுவம் சுவாமிகள் எங்க HV சார் இண்டெக்ஸ் பண்ண அப்புறம், அந்த முருகனார் சுவாமிகளுடைய 30,000 பாடல்களை இண்டெக்ஸ் பண்ண அப்புறம் சாதுவம் சுவாமிகள் டிசைட் பண்ணார், இந்தந்த பாட்டெல்லாம் குருவாச்சக கோவையில தான் இருந்திருக்கணும் அப்படின்னு. அதை செலக்ட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகனார்கிட்ட காமிச்சு அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி அதை அந்த 400 பாடல்களை சேர்த்தார். அந்த 400 பாடல்களும் பகவான் பார்த்திருப்பதற்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த 800 பாடல்கள் நிச்சயமா பார்க்கப்பட்டன. அப்படி இந்த சன்னதி முறையில விசேஷம், இதிலே இருக்கின்ற 1851 பாடல்களும் பகவானால் பார்வையிடப்பட்டது. இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த நூலில் நம்முடைய யதார்த்தமான நிலை என்ன என்பதை இதை உண்மை வாழ்வு என்ற தலைப்பிலே முருகனார் பாடியிருக்கிறார். திருத்தாண்டகப்பன், ஹரிகாம்போதி ராகம். திருத்தாண்டகப்பன் ஆரம்பிக்கிறதும் மண்ணல்லை விண்ணல்லை
அப்படிதான் ஆரம்பிக்கிறது. இதுல முதல் பாடல் நூலுக்கு போகலாம். முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். மண்ணல்லை விண்ணல்லை மானும் அல்லை மதியல்லை கதிரல்லை மாயம் அல்லை பெண்ணல்லை ஆணல்லை பேடும் அல்லை பேச்சல்லை மூச்சல்லை பிறவும் அல்லை கண்ணல்லை கருத்தல்லை கருத்தா அல்லை கரணம் கண்மமும் அலை வேங்கடவா நீதான் உன்னல்லை உள்குவார் குளனாம் என்ன உள்ளமாய் உளத்தொடிரும் உண்மை வாழ்வே. மண்ணல்லை விண்ணல்லை. மண்ணிலன்னா பூமி இல்லை. மண்ணுனா பூமியை குறிக்கிறது. விண்ணுனா வானத்தை குறிக்கிறது. பூமியும் இல்லை வானமும் இல்லை. மானும்னா குருக்கள் விகாரம். இயமான் அதாவது ஜீவான்மா ஜீவன். இந்த அஷ்டமூர்த்தங்கள்ல அததான் சொல்லின்னு வர்றாரு ஒன்னொன்னு. பஞ்சபூதங்கள் முதல் அப்பு தேயு வாயு பிருத்வி ஆகாஷ், அதுக்கப்புறம் சூரிய சந்திரர்கள், அதுக்கப்புறம் ஜீவன். இதுல என்ன தாத்பரியம்னா பஞ்சபூதங்களை சொன்னா பூமியை சொல்லிட்டா மாதிரி யாருது, சூரிய சந்திரனை சொன்னா அண்டாண்ட கோடி சராசரத்தை இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற அத்தனை கோள்களை ஆகுபெயரா அங்க சூரிய சந்திரர்கள் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் ஜீவன் சொல்றது. அதனால இந்த அஷ்டமூர்த்தத்துல இந்த என்டையர் கிரியேஷன் வந்துடுறது. அப்படி அடுத்து சொல்றார், மானும் அல்லைன்னா ஜீவாத்மா அல்லை, மதி அல்லை சந்திரன் இல்லை, கதிர் அல்லை சூரியன் அல்ல, மாயம் அல்லை கண்முன்னே காணுகிறது இந்த உலக காட்சி ஒரு மாயம், அந்த உலக காட்சியும் அல்ல, பெண் அல்லை ஆண் அல்லை பேடும் பேடுன்னு அலி, பெண்ணான் அலி இல்லை, பேச்சல்லை. இங்க பேச்சுன்னு அது சொல்றதுக்கு தற்புகழ்ச்சின்னு வச்சுக்கலாம். மனிதர்களுடைய ஒரு இயல்பே இவ சுயபுராணத்தை சொல்லிக்கிறது தான். நிறைய பேரை பாருங்க, ஈகோயிஸ்ட் அதுக்கும் ஈகோட்டிஸ்ட் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஈகோயிஸ்ட்னா அகந்தை வயப்பட்டவன், அகந்தை மதி உடையவன், நேரோ மைண்டட். ஈகோட்டிஸ்ட்னா தன்னை பத்தியே தான் வசதியா பேசிக்கிறவன். அவனால பேசாம இருக்க முடியாது. தன்னை பத்தி நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், என்னாலதான் அது ஆச்சு, நான் இல்லாட்டா அவன் அப்படி போயிருப்பான், இப்படியே அவ பேசுற வேற ஒன்றும் அவளுக்கு வரவே வராது. அதை தான் சொல்றாரோ அப்படின்னு உண்டு. ஆனால் இங்க பேச்சல்லை என்பது அப்புறம் மூச்சல்லை அப்படின்னும் போது பிராணன் இல்லை. மூச்சு காத்துன்னா பிராணம். பிராணம் ஸ்தூல சரீரம், மனம் சூக்ஷ்ம சரீரம். இங்க பிராணன் இல்லை அப்படின்னா அந்த மூச்சு பலத்துலதான் பேச்சு பிறக்கிறது. மூச்சு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் பேச முடியும். அப்புறம் மூச்சு வாங்கின்னு தான் பேசணும். அதனால அப்படி சொல்லியிருக்கலாம். எவ்வளவுதான் பெருசா, அதாவது சர்மனைசிங்னு வச்சுக்கலாம். நீ எவ்வளவுதான் அற்புதமான சொற்பொழிவுகள் நிகழ்த்தினாலும் அதெல்லாம் சாரம் இல்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு உள்ளே ஆழ்ந்து போய் உன்னுடைய உண்மையான யதார்த்த ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதானே தவிர இப்படி பேசிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அப்படி ஒரு அர்த்தம். மூச்சல்லைன்றது அதை நல்லா பேக்கப் பண்றது. கிவ்ஸ் சச் a குட் சப்போர்ட். பிறவும் அல்லை. நீ வேற எதெல்லாம் நினைச்சுக்கிறியோ மற்ற விஷயங்கள் அத்தனையும் இல்லை. கண் அல்லை. அந்த கண்ணா கருத்தல்லைன்னா கருத்துன்னா மனசு. கண்ணும் இல்லை, மனசும் இல்லை, கர்த்தா அல்லை. இந்த மனம் இந்த உடலை சுட்டி காட்டி இதுதான் நீ தான் நீ இன்னார் என்று சொல்கின்ற அந்த கர்த்தா நீ அல்ல. கரணம் இல்லை, கண்மம். அந்த கரணம்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார். பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த கரணங்கள், இது எல்லாம் புறக்கரணங்கள், அகக்கரணங்கள் எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் அவைகளினாலே செய்யப்படுகின்ற கர்மம், கர்மாவும் நீ இல்லை. வெங்கடவா நீதான் நல்லை. நல்லை என்றால்
சாப்பாடு தான். சில பேருக்கு நுகர்தல்னு ஒரு அர்த்தம் ஒண்ணு. ஐ திங்க் இது எச்.வி. சார் சொல்லி தான் நான் போட்டேன்னு எனக்கு இப்ப ஞாபகம் வருது. அது உண்ணல்லைன்னா அனுபவித்தல் அப்படின்ற அர்த்தம் இப்பதான் ஞாபகம் வருது. நான் கூட முதல்ல அவர்ட்ட சொல்லுவேன், உண்ணல்லைன்னா அர்த்தம் தெரியறதான்னு கேட்டாரு. உண்டல், சாப்பாடு இல்லப்பா, இட் இஸ் கன்சியூமரிசம்னாரு. இப்ப இந்த காலத்துல அதானே பெருசா இருக்கு. அது தப்புன்னு தானே எல்லாம் சொல்றேன். கண்டுபிடிச்சிருக்கா இவ. நம்மளே இந்த உலகத்துல இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம தலைமுறையே ஓவரா அனுபவிச்சுட்டா. பின்னாடி வர தலைமுறை கஷ்டப்படுவா இல்லையா? அவளுக்கு சேர்த்து வைக்கணும். அவ அனுபவிக்கிறதுக்காக, அவ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவாது நம்ம கொஞ்சம் சிக்கனமா இருக்கணும். இந்த ரிசோர்ஸஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னு நம்ம பெரியவா. அதனால தான் இந்த கன்சியூமரிசம்னாலே தெரியாது. நம்ம முன்ன தலைமுறைகள்லாம் சுத்தமா தெரியாது. இந்த கான்செப்டே இந்த வெஸ்ட்ல இந்த பீப்புள் இங்க வர ஆரம்பிச்ச அப்புறம் தான் இது ஆரம்பிச்சு. அனுபவிக்கணும்ன்றது. ஸோ உண்ணல்லை, நுகர்தல், அனுபவித்தல் இது சாஸ்வதம் அல்ல. அது சாஸ்வதமா இருந்தா நீயா இருக்கலாம். அது எப்ப சாஸ்வதம் இல்லையோ அப்ப அது நீ அல்ல. உள்குவார்க்கு, உள்ளத்தின் உள்ளே உன்னை நினைப்பார்களுக்கு, தியானிப்பவர்களுக்கு உளம் நாம் என்ன சர்வ நிச்சயமாக அவர் உள்ளத்திலே இருக்கிறேன் இருக்கிறேன். அதாவது இந்த உள்ளம்ன்ற பெயரு தூய தமிழ் பேரு. சமஸ்கிருதத்துல இருக்கிற பேர் ஹிருதயம். அதுக்கு தான் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஹிருத், சென்டர், மையம், அயம், இந்த இந்த நடு, இந்த மையம். இந்த ஆத்மாவுக்கு அதுக்கு ஏன் அப்படி பேருன்னா, அது எங்க தொட்டாலும் அது மையமா இருக்கு. The self is the one which which has its center everywhere, but circumference nowhere. அப்படி சொல்வா. அதுக்கு ஒரு டெஃபினிஷன். அதனால எங்க தொட்டாலும் அது மையம். தமிழ்ல உள்ளம்ன்ற பேர் ஏன் வந்ததுன்னா, இந்த ஒவ்வொரு ஜீவராசியிலும் அது இருக்கின்றது, உள்ளது. அதனால தான் பகவான் உள்ளது நாற்பதுன்னார். பட் உள்ளதுன்றது வந்து எப்படி உள்ளம் ஆச்சு அப்படின்னா, அதுக்கும் பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நாங்க போறோம். அது ஸ்லாங். நாங்க போறோம் ஸ்லாங். தூய தமிழ் நாங்கள் போவோம். போவோம் ப்ளூரல். அதுக்கு அதனுடைய வேரியன்ட் போவம் அப்படின்னாலும் அது பன்மை தான். பன்மை ஆகும் பொழுது அது வம்னு ஆயிடும். செல்வோம், அந்த போவோம்ன்றதே நம்ம செல்வோம்னு வச்சுக்கோங்களேன். செல்வம் அப்படின்னாலும் நாங்க போறோம் தான் அர்த்தம். இந்த செல்வத்துக்கே ஏன் அப்படி ஒரு செல்வம்ன்ற பேர் வந்ததுன்னா, அது யாருக்கிட்டையும் நிரந்தரமா தங்காது. அது சென்று கொண்டே இருக்கும். அது சொல்றதா நம்மளை பார்த்து நம்ம அக்வயர் பண்ணி நம்ம ஆஹா நம்மளுக்கு கிடைச்சிடுத்துன்னு சந்தோஷப்படும் பொழுது அது நமக்கு சொல்றதான் செல்வம். நாங்கள் உங்ககிட்ட பர்மனண்டா இருப்போம்னு நினைச்சிக்காத. இப்படி தூய தமிழ் இல்ல, இப்படி ஒரு ஆன்மீக பொருள் இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் பெரியவாள்லாம் இந்த மாதிரி பேரெல்லாம் ஒரு காரண பெயரா தான் வச்சிருக்கா. அதே போல சின்ன வயசுல நாங்க அட்டெண்டன்ஸ் கூடும்போது உள்ளே நையானோம். எங்க சார் வந்து சில சமயம் 2 பேரை 3 பேரை ஒண்ணா படிப்பாரு. அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா உக்காந்துருப்போம் வகுப்புல. அது சிரிச்சுட்டே இடைபிரியாத நண்பர்களா இருப்பான். அப்படி சொன்னா 3 பேரும் உள்ளோமையானுவா. அப்போ தமிழ் அந்த காலத்துல தமிழ் ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பண்டிதர்களா இருப்பா. அவர் பேரு ஜேம்ஸ் சுந்தரராஜன். நான் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படித்தேன். அந்த ஜேம்ஸ் சுந்தரராஜன் அப்படி ஒரு தமிழ் நாலேஜ் அவருக்கு. அவரு உள்ளோமையான்னு சொல்றீங்களே ஐயா,
உள்ளம் ஐயானாலும் கரெக்டு தாங்க. உள்ளம். அப்போ எனக்கு தோணித்து, இப்போ அதாவது அப்போ அர்த்தம் சொல்லி கொடுத்தார். இப்ப நினைச்சு பார்க்கும்பொழுது இந்த உள்ள பொருள் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் ஆடு மாடு மனிதர்கள் எல்லாத்துலயும் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு லப் டப்னு அந்த இதயத்தின் குரலாக உள்ளம் 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 நாங்கள் இருக்கிறோம் இருக்கிறோம். இது ஒருமை அல்ல, நீ ஒருமைப்பட்டவர் அல்ல, தனித்துவப்பட்ட அகந்தை அல்ல, நீ ஆன்மா அப்பா. உள்ளம் நீ பன்மையில தான் உன்னை பத்தி பேசிக்க முடியும். ஏன்னா நீ எங்கும் பிறந்த எதிலும் இருந்து எல்லாமா இருக்கிறது அனைத்தும் நீதான். அதனால இது உள்ளம் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஒரு அர்த்தம் தோணித்து இங்க. அதனாலதான் தூய தமிழ் பேருக்கு உள்ளம். சமஸ்கிருதத்தை வச்சு சொன்னா ஹிருதயம், தமிழ்ல இதயம். இங்கே உள்ளம் உள்ளம் உளம் நாம் என்ன, நான் இங்க இருந்துட்டு தான் இருக்கேன், பர்மனண்டா இருக்கேன், என்ன உள்ளமாய் உளத்துளிரும் உண்மை வாழ்வே. என்ன தமிழ் பாருங்க, உள்ளமாய் நம் உள்ளத்திலே உள்ளம் இதயமாக உளத்து நம்முடைய இதயத்திலே ஒளிரும் உண்மை வாழ்வே. அந்த உண்மையான வாழ்வு, பரவாழ்வு, ஆன்ம வாழ்வு, அப்படிப்பட்ட வாழ்வாக இருப்பவரேன்னு சொல்ல பகவான. வாழ்வே வாழ்வு வேறு பகவான் வேறு இல்லை, அவர்தான் அந்த உண்மை வாழ்வு என்கிறார் முருகனார். அற்புதமான பாடம். ஒரு பாட்டு இந்த இந்த உள்ளமாய் உளத்தொழிலும் உண்மை வாழ்வே நாம் உள்ளம், அந்த நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு பாட்டும் அற்புதமா இருக்கும். இரண்டாவது பாடல், I think now we will go faster. ஏகமலை துவிதமலை இரண்டும் ஒன்றாய் இணைந்த விசிட்டா துவிதம் தானும் அல்லை. எஸ் சார் கேட்பார், ஏக பிடிச்சிங்க இந்த டியூன். அதுவா வந்தது சார். இல்ல எல்லாரும் ஈஸியா சொல்றேன். அதுதான் பாராயணத்துடைய இதுவே. ஒரு சங்கீதமா பஜன் பண்ணா அவ சங்கீதம் தெரிஞ்சவாதான் கூட போக முடியும். ஆனா பஜன சம்பிரதாயத்துல நல்ல தூய ராகமா இருக்கும், ஆனா எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி டியூன் இருக்கும். அதுதான் பஜன். எப்பவுமே இந்த மாதிரி யார் ஒன்னா படிக்கலாம், அது மாதிரி ஒரு இது. இதெல்லாம் எஸ்வி சார்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். இதெல்லாம் அவர் படிக்க மாட்டார், என்ன படிக்க சொல்லுவார். அர்த்தம் புரிய கொஞ்சம் அது சன்னதி முறை முடிச்ச முதல் 7 வருஷம் ஆன அப்புறம் மீதி 30,000 பாட்டுக்கு அது படிக்கும் பொழுது பதத்துக்கு பதம், சொல்லுக்கு சொல்லு, வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து, வரிக்கு வரி அப்படி படிச்சது போக நீங்க படிங்கன்னு நான் அந்த பாட்டை படிப்பேன், மேல போகலாம் சார் அப்படின்னு. புரியாது. அப்படிதான் படிச்சோம். அவ்வளவு நல்லா தமிழ் கத்து கொடுத்தாரு அவர். I got into that groove, so I could go fast. அதுதான் இப்போவும் நடக்கும். உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் போற வரைக்கும் தான் கொஞ்சம் ஸ்லோவா போகணும். தேகமலை உயிரலை இந்திரியம் அல்லை, சித்தமனம் புத்தி அகங்காரம் அல்லை, மோகமலை கனவு அல்லை நனவும் அல்லை, முடிந்த துரியமலை வேங்கடவா நீதான், ஊகமலை உய்த்து உணர்வார்க்கு உளனாம் என்ன, உள்ளமாய் உளத்தொழிரும் உண்மை வாழ்வே. இது அர்த்தம் புரியணுமே பிரிச்சு போட்டிருக்கு. அதை புணர்ச்சி விதிப்படி அவர் முருகனார் எழுதினபடியே போட்டிருந்தா படிக்கிறது ரொம்ப ஃபாஸ்டா அந்த மெட்டு சரியா வரும். ஏகமலை, ஏகம் இல்லை, துவிதம் இல்லை, இரண்டும் ஒன்றாய், இரண்டும் கடைசியில ஒன்னாயிரதுன்னு சொல்ல விசிஷ்டா துவைத்தமும் இல்லை, ஒன்று இரண்டு அன்று அது உள்ளது 40. தேகமலை உடல் அல்ல, உயிர் அல்ல, பிராணன் அல்ல, இந்திரியம் அல்ல, சித்தம் மனம் புத்தி அகங்காரம் அந்த கரணங்கள் இல்லை, மோகமலை, மோகம்னா அகந்தை குழப்பம், கனவு அல்லை நனவும் அல்லை, முடிந்த துரியமும் அலை.
இங்க துரியம் கூட இல்லைன்னு சொல்லிடுறாரு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன் கனவு நனவு சொல்லி உறக்கத்தை நம்ம தருவிச்சுக்கணும். ஜாகிரத், சொப்பன, சுழுப்தி இந்த மூணும் இல்லாத மனிதனே கிடையாது. இதை யாரும் தவிர்க்கவும் முடியாது. தூக்கம் வர்றத வானான்னு சொல்ல முடியாது. தூக்கம் கலைஞ்சா அது வானான்னு சொல்ல முடியாது. சொப்பனம் வந்தா அது வானா போ சொல்ல முடியாது. இப்படித்தான் மனிதன் உயிர் வாழ்கிறான். இந்த மூன்றாவது அவஸ்தாத்திரயம்ன்றது. அவஸ்தைகள், 3 நிலைகள். இதுல இதெல்லாம் பொய் இல்ல. அப்ப எது உண்மைன்னா துரியம் 4வது. ஒரு 4வது நிலை பரநிலை, பரமான்ம நிலை. அதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு, இது 4வதுன்னு ஏன் சொல்றோம்னா, இந்த 3 இல்ல அப்படின்னு இதுவும் கூட கம்பேர் பண்ணதுனால இது 4வதுன்னு சொல்ல வேண்டி வந்திருக்கே தவிர, இது இருக்கிறது ஒரே ஒரு நிலைதானும் பொழுது, இது 4வதும் இல்ல. அதத்தான் இது சொல்றார். முடிந்த முடிந்த முடிவாக இருக்கின்ற, இறுதி நிலையாக இருக்கின்ற துரியமும் அலை. இந்த துரியம்னு சொல்ல முடியாது. அப்ப என்னதான் சொல்றதுன்னா, பெரியவாளே ஒரு நல்ல பேர் வச்சுட்டா. துரியா அதீதம்ட்டா. துரியாதீதம். துரியம்னு நிக்காம, இது சரியில்லை இந்த பேருன்னு துரியாதீதம். அடுத்து ஊகமலை, ஊகிப்பது. அது எதெல்லாம் நம்ம மனதினால ஒரு ஊகமா ஊகிக்கிறோமோ, அதெல்லாம் நம்முடைய மனப்பிராந்தி. அததான் சொல்றேன். ஊகமலை உய்த்து உணர்வார்க்கு எல்லா எண்ணங்களையும் நீக்கி அந்த இதயத்திலே போய் சேர்ந்தவர்களுக்கு உளம்நாம் என்ன உள்ளமாய் உளத்தொழிலும் உண்மை வாழ்வே. அப்படிப்பட்டவர் பகவானே நீங்கள் என்கிறார். அடுத்த பாடலிலே பொருவில்லை பூதமலை பொய்யும் அல்லை புந்தி அலை புந்தி அறி பொருளும் அல்லை குரு அல்லை சீடனலை உண்மை நோக்கில் குரு சீடர் தமிழ் மாறும் பண்டம் அல்லை கருவல்லை உலக நோக்கத்தின் நன்றி கடவுள் இயல்பாம் கனவேங்கடவா நீதார் உரு அல்லை அருவல்லை உபயம் தீர்ந்த உள்ளமாய் உளத்தொடிரும் உண்மை வாழ்வே. பொருன மலை, நீ மலையும் இல்ல, பூதமலை 5 பூதங்களும் இல்ல, பொறி இந்திரியம், தமிழ்ல பொறி 5 பொறிகள். இதுல கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். இதுல 5 பொறிகள்னா கர்மேந்திரியங்கள். 5 புலன்கள், புலனாய்தல், அறிவுக்கு உதவுவது, அப்படி அது 5 புலன்கள், ஞானேந்திரியங்கள். அப்படி எல்லாம் எதுவுமே நீ இல்லை. புந்தி அலை, நீ புத்தி இல்லை. சித்தம் மனம் புத்தி எல்லாம் இல்லைன்னு முன்னையே சொல்லிட்டாரு. புந்தியறி பொருளும் இல்லை, நீ புத்தியும் இல்லை. அந்த புத்தியினால அறிந்து எதை நீ அறிந்து கொண்டாலும் அறியுமது உண்மை அறிவாகாது உள்ளது நாற்பது. எதை நீ தெரிந்து கொண்டாலும் அது உண்மையான அறிவு இல்லை, அந்த பொருளும் இல்லை. இங்கே பொருள்ன்றது ஆத்மவஸ்து. பொந்தி அறிகின்ற பொருள் ஆத்மவஸ்துவாக இருக்கின்ற பொருள் அல்ல, குரு அல்லை. இது சீடனும் அல்லை, குருவும் அல்லை, சீடன் அல்லை. குரு இல்லை, சிஷ்யனும் இல்லை, உண்மை நோக்கில். அதனால தான் பகவான் சில சமயம் சொல்லியிருக்காராம், நீங்க தான் என்ன குருன்னு நினைச்சுக்கிறீங்க, என்னுடைய பார்வையில சீடர் கிடையாது. ஏன்னா ஒரு ஞானியினுடைய பார்வையில அஜ்ஞானி இல்லை, அஜ்ஞானமே அங்க இல்லை. அப்புறம் எப்படி அந்த தனக்கு அந்நியமா ஒரு சீடன் இருக்கிறான்னு ஒரு அந்நிய பொருள் எப்படி தோணும்? 100% தோணும். அப்ப எந்த உயர்ந்த நிலையில பகவான் இருந்து கொண்டு நமக்காக இறங்கி நம்மோடு உறவாடுதல் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஜேகே அதை பண்ணல. அவர் அந்த உயர்ந்த நிலையில இருந்தார். இறங்கி நம்ம லெவலுக்கு இறங்கி வர முடியல அவரால். சம்டைம்ஸ் நிசர்க தத் மகாராஜ் அவருடைய இதெல்லாம் படிச்சாலும் அப்படிதான் இருக்கு. அவர் அந்த உயர்ந்த நிலையில இருக்கார். அது மாதிரி இன்னொருத்தர் கூட அப்படி பார்த்தேன். ஆனா ராமகிருஷ்ணர் ரொம்ப இறங்கி வந்து பேசியிருக்கார். அப்படியே இருந்திருக்கா. சாய்பாபா அப்படி இருந்திருக்கா. சகஜமா அவர் பெருசா தத்துவம் அந்த பக்கமே வரல. யோகிராம் சரத்குமார் மாதிரி.
அவ இருக்கிறதே அந்த சாநித்தியமே அந்த ஒரு ஆத்ம நிலைய நமக்கு ஞாபகப்படுத்துறது. இந்த பகவான் கிட்ட வரும்பொழுதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவர்கிட்ட படிப்பும் இருந்தது, புத்திசாலித்தனமும் இருந்தது, அதை எடுத்து சொல்லக்கூடிய நாவன்மையும் இருந்தது. அத்தனையும் நான் அல்ல என்ற ஒரு மேதாவிலாசம் இருந்தது. எல்லாம் அனுபவமா இருந்தது. ஆடு மேய்க்கிறவனோட, மாடு மேய்க்கிறவனோடெல்லாம் சரிக்கு சமமா பேசும்படியாக அவருக்கு அந்த ஆன்ம இயல்பு பரிபூரணமா இருந்தது. எல்லோர்க்கும் தாழ்மை சொல்லி என்றார் பட்டினத்தார். பார்க்கிறவளுக்கெல்லாம் பணிந்து போய் அப்படியும் அப்படி பகவான் வாழ்ந்தார். ஹால்ல வந்து ஒருத்தர் நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடி அவரு சொல்றார், நான் முதல்ல அவருக்கு மானசீகமா பண்ணிடுறேன்றார். அப்புறம் தானே அவ எனக்கு பண்றான்றார். இப்படியெல்லாம் ஒரு பரிபூரணம். இந்த மாதிரி ஒரு குரு பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். பரமாத்ம வஸ்து நிலைய அப்படியே நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் பகவான். இங்க சொல்ற என்ன அழகா முருகனாருக்கு அதை கத்துக் கொடுத்திருக்காரு பாருங்க. குரு அல்லை, சீடன் அலை, உண்மையை நோக்கி ஃப்ரம் த அப்சல்யூட் பாயிண்ட் ஆஃப் வியூ. குரு சீடர் தமிழ் மாறும் பண்டம் அல்லை. இந்த குரு இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறதுக்கும், அந்த சிஷ்யன் ஆஹா குருவினுடைய கருணை எவ்வளவு பெரிய கருணை, நம்மளுக்கு இந்த ஆத்மவசுவியை நம்ம கையில எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு வாங்கிக்கிறதுக்கும், அது ஒரு பண்டம் அல்ல. இதை நான் பண்டமாற்ற முறையா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஔவையார் கூட பண்டமாற்று முறையை வந்து வேண்டிக்கிறார். அது நிஜம்னு சொல்லல. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இந்த 4ம் நான் தருவேன். நான் 4 கொடுக்குறேன். நீ எனக்கு முத்தமிழ் 3ம் எனக்கு 3 கொடு. வியாபாரம் பண்றதுல நம்ம பண்டமாற்று முறை பண்ணிக்கலாம். நான் 4 கொடுக்குறேன். நீயே கெயின் பண்ணு. உனக்கே லாபம் அதிகமா இருக்கட்டும். எனக்கு வேண்டாம். எனக்கு நீ 3 கொடுத்தா போதும். அப்படின்னு அந்த பண்டமாற்று முறையை யாசிக்கிறார். ஔவையாருக்கு தெரியாதுதான். அதெல்லாம் நமக்காக பண்ணது. அதுல ஒரு சுவை. விநாயக பெருமான தன்னை விட ஒரு சிறந்த வியாபாரி ஆக்கணும்ன்றது. அதுதானே சரண்டர். நான் பாரு கெட்டிக்காரன் சொல்றதுதான் சரண்டர். நீயே கெட்டிக்காரனா இருன்றதுதான் சரண்டர். நான் அதுக்கு ஒத்துழைக்கிறேன்றதுதான் சரண்டர். எவ்வளவு அர்த்தம் இருக்கு இதெல்லாம். சாதாரணமா நீங்க 1000 வாட்டி படிச்சிருப்பீங்க அந்த பாட்டு. அதுல பிரிட்டு கொண்டு வருகின்ற அந்த சரணாகதி. இந்நான்கும் நான் தருவேன். நீ எனக்கு சங்கத்தமிழும் 1ம் தான். எனக்கு 3 கொடு போறோம். இங்க இதெல்லாம் கொடுக்கிற விஷயம் இல்லைன்னு சொல்றார் முருகன். குரு அல்லை, சீடனலை உண்மை நோக்கில் அவர் தம்முள் கைமாறும் பண்டம் அல்லை. கரு அல்லை. கருணா கருவடையது. மீண்டும் வந்து பிறப்பது என்பது இல்லை. உலக நோக்கத்தின் நன்றி. இந்த லோகாயத்தமான பார்வையினால் அன்றி, how to say this? Unless you look at it from the relative plane, not from the absolute plane. Absolute plane, Atma. Relative plane, Ahandai plane. Here, everything is relative. சொன்ன எனக்கு ஒரு நண்பர் தான் ஒருத்தராத்துக்கு போகும்போதுப்பா இந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொருத்தராத்துக்கு போகும்போது அதோட ட்வைஸ் பெருசா இருந்தது. அதோட இது இன்னும் பெருசா இருக்கு அப்படின்னு. சரி, இந்த உலகத்துல இது எல்லாமே ரிலேட்டிவ் தான். 100 crores பண்ண உனக்கு மேல ஒரு 200 crores பண்ணவன் டெஃபினட்டா இருப்பான். 200 crores ரீச் பண்ணா உனக்கு மேல ஒரு 500 கோடி பண்றவன் நிறைய பேர் இருப்பா. 500 கோடி நான் பண்ணிட்டேன்னா 5000 கோடி பண்றதா இருப்பா. நீ 500 கோடி பண்ணிட்டு அவர் எதிர உட்காரத்து கூட நீ பயப்படணும். அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அப்ப யூ வில் ஃபீல் ஐ எம் ஜஸ்ட் டூயிங் ஒன்லி 5000 crore. ஹார்ட்லி சஃபிஷியன்ட். நோ வி ஷுட் டு மோர். இதுதான் ரிலேட்டிவ் பிளேன். தட் இஸ் த எண்ட் டு திஸ். ஒரே எண்ட் கண்டென்ட்மெண்ட் தான். நமக்கு இந்த உடம்பை பார்த்துக்கிறதுக்கு, இந்த உடம்பை சௌகரியம், இதுவும் ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொருள். இதுக்கு ஒரு நல்ல வீடு, இதுக்கு ஒரு நல்ல ஆடை,
ஒரு என்ன வேணுமோ அது தேவைப்படுகின்ற அளவு வச்சு அது கூட ஒரு திருப்தி வந்துடணும். அப்பதான் யூ வில் பி ஏபிள் டு கான்சென்ட்ரேட் ஆன் த அதர் திங்ஸ் லைக் ஆன்மீகத்துக்கு மனசு போணும். அப்ப இந்த கண்டென்ட்மெண்ட் வந்தாதான் அதுல போகும். எனக்கு தெரிஞ்சு நிறைய நம்மலாம் பிசினஸ் வருஷ கணக்குல பண்ணோம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் பிசினஸ்ல தான் இருக்காங்க. கடைசி வரைக்கும். கடைசியில மூச்சு காத்து போற வரைக்கும் பிசினஸ் தான். வேற தெரியாது. அவ என்ன பார்த்து பரிதாபப்படுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் காசு பண்ண வேண்டிய நேரத்துல ஃபேக்டரிய வித்துப்ட்டு இப்படி இருக்கீங்களே! மஸ்ட் பி ரியலி மஸ்ட் பி எ ஃபூல் அப்படின்னு அவளுக்குள்ள பேசிக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அவள பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் ரிலேட்டிவ் அகெயின். அததான் உலக நோக்கத்தின் நன்றி. எவ்வளவு அழகான தமிழ். இந்த உலக லோகாயத்தமான பார்வையினால் அன்றி கடவுள் இயல்பாம் கன வெங்கடவா நீதான் உருவல்லை அருவல்லை. இந்த உலக நோக்கத்தால் பார்த்தா நீ உருவாக இருக்கிறாய், அருவாக இருக்கிறாய். உரு ஆறு அன்று ஒன்று இரண்டு அன்று என்று சண்டையிடல் மாயை சழக்கு. 40க்கு மிஞ்சின கிரந்தம் இல்லை. நம்மளாம் we are so fortunate we could do that in such deep study we could do. நான் டைம் கிடைக்கும் போது அந்த லெக்சர்ஸ் நான் போட்டு கேட்குறேன். முதல்லேருந்து ஒரு சீரீஸ் மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். அப்போ ஆஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லியிருக்கலாமேன்னு தோணும். அப்படி பார்த்தாலொழிய நீ உரு அல்ல அருவல்ல. உபாயம்னா ஒரு மீன்ஸ், உபயம்னா ரெண்டு. சமஸ்கிருத வேர்டு. உபயம் தீர்ந்த இரண்டு என்பது இரண்டற்ற உள்ளவாய் உளத்தொழிலும் உண்மை வாழ்வே. அடுத்த பாடல் நாலாவது பாடல். தள்ளலலை கொள்ளலலை தஞ்சம் அல்லை தருமூல சுபாசுப வாதனையும் அல்லை நள்ளலலை பகையல்லை நொதுமல்லல்லை ஞானமலை ஞேய ஞாதுருவும் அல்லை கள்ளமலை புல விஷய காட்சி அல்லை கற்பதுவும் கேட்பதும் அலை வெங்கடவா நீதான் உள்ளலலை உள்ளல் அற்றார்க்கு உளனாம் என்ன உள்ளமாய் உளத்தொழிரும் உண்மை வாழ்வே. தள்ளலலை உங்களை ஒதுக்கி தள்ளிட முடியுமான்னு. கொள்ளலலை எங்க உள்ள பொருளா இருக்கீங்க, உங்களை தள்ள முடியுமா? முடியாது. கொள்ளலை சரி, அப்ப நான் போய் அடைஞ்சிடுறேன், எனக்கு அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னா முடியுமா? கொள்ளலலை தஞ்சமலை. தஞ்சம் புகுவதற்கோ அல்லது தஞ்சம் அளிப்பதற்கோ அங்க இரண்டாவது வஸ்து இருந்தா தானே. தஞ்சமும் இல்லை. என்னுடைய பார்வையில தான் தஞ்சம் சரணடைதல். பகவானுடைய பார்வையில அது கிடையாது. தருனா மரம், மூல சம்சார விருட்சம்னு. அந்த சம்சார விருட்சத்துக்கு வேறாக இருப்பது வாசனைகள். அப்கோர்ஸ் சுப அசுப வாசனைகள். சம்சார கடலே பொய்யின்ட்டா அந்த வாசனைகள் மட்டும் மெய்யா என்ன? அந்த சுபா அசுபா வாதனையும் அல்லை. நல்லலை நல்லன்னா நட்பு. நட்புன்ற வார்த்தைக்கு ரூட் வேர்டு நல். நல்னா விரும்புதல். அதாவது நட்பு. ஒரு யாரை நம்ம விரும்புகிறோமோ அவர்கிட்ட நமக்கு நட்பு ஏற்படுகின்றது. நல்லல் அலை பகை அல்லை. இதெல்லாம் நம்ம கற்பனைகள். ஒருத்தர் எனக்கு இன்னார பிடிக்காதுன்னு சொல்றது. நொதுமல்னா
சுற்றத்தார், பகைவர், இதெல்லாம் ஒண்ணு கூட ஆப்போசிட். சுற்றத்தார்னா வேண்டிவா, பகைவர்னா வேண்டாதவா. பகைவர்னா எதிரி, நொதுமல்னா வேற்றார். இது ரெண்டுத்துக்கும் ரெண்டுமே இல்லாதவா நிறைய பேர் இருப்பாங்க. 140 பில்லியன் மக்கள்ல நம்ம வாழ்க்கையில என்ன எவ்வளவு பேரை பெருசா நம்ம அவர் கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு எவ்வளவு பேரை சொல்ல போறோம். இவதான் எனக்கு ரொம்ப பிடிச்சவான்னு எவ்வளவு பேரை சொல்ல போறோம். வேற்றார், நியூட்ரலா இருக்கவா தான் அதிகம். ஸோ இந்த 3 விதமான மனிதர்கள் நமக்கு இருக்கிறார்கள் என்று நினைச்சுக்கிறதே கற்பனை தான். அதுவெல்லாம் பொய், நிஜம் இல்லை. ஞானமலை, ஆஹா நான் ஞானத்தை அடைந்தேன் என்று சொல்வதற்கு அஜ்ஞானம் இருந்தால் தான் முடியும். அதனால ஞானம் இல்லை. ஞானம், ஞேயம், ஞாத்துர், காண்பான், காணப்படுபொருள், காணுதல், அறிவு, அறிதல், அறிபடு பொருள். இதுதான் இந்த முப்புடிகள். அதை தான் சொல்றாரு. ஞான, ஞேய, ஞாத்துரு. ஞாத்துருன்னா பார்ப்பவன், ஞேயம் பார்த்தல், ஞானம் பார்வை. அப்படி கள்ளமலை, இது ஒரு குழந்தை திருட தங்கத்தை திருடின்னு போனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அதுதான் ஆன்ம நிலை. குழந்தை வந்து இது இது ரெண்டும் விப்கையார்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ஸ். ஒன்று அல்ட்ரா வயலட்னா ஒன்று இன்ஃப்ராரெட். குழந்தைக்கும் ஒன்றும் தெரியாது, ஞானிக்கும் ஒன்றும் தெரியாது. ஞானிக்கு தெரியும், ஆனால் அதில் பற்று இல்லை. எந்த அறிவிட்டும் போனா போட்டோம். சில பேர் சொல்றாள், சில அரசியல்வாதிகள் திருமலை இதில் உண்டிக்கு ஏன் பாதுகாப்பு, போலீஸ் ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி எதுக்கு? இப்போ பெருமாளால் பார்த்துக்க முடியாதான்னு. பெருமாளுக்கு அந்த பற்று இருந்தால் அவர் பார்த்துப்பார். தேவஸ்தானம் தான் நினைக்கிறது பக்தர்கள்லாம் பணத்தை போடுறா, காணிக்க போடுறா, அதை நமக்கு ஒழுங்காக காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்புன்னு சொல்லி அவ செக்யூரிட்டி போடுற. இது மாதிரி சின்ன விஷயங்கள் கூட இந்த அது ஒரு பெரிய பாயிண்டா மேடையில போய் பேசி அதை பத்தி 10 பேர் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு குறைசு. எவ்வளவு ஒரு அறியாமையிலே இவர்கள் இருக்கிறார்கள். அந்த அறியாமைக்கு ஒரு அளவே இல்லை. as simple as that. பெருமாளுக்கு இந்த உண்டி பணம் தானே, அண்டாண்ட கோடி சராசரங்கள் அத்தனையும் அவர் தான். அதுக்கெல்லாம் ஏதாவது செக்யூரிட்டி போட முடியுமா? இது மாதிரி பேசின்னு போனா என்னடா ஸ்ரீராம் இப்படி சொல்றாரு அப்படின்னு. when you if you are ridiculous, when you advance a ridiculous argument, I don't have any other option than being doubly ridiculous. வேற ஒன்றும் பண்றதுக்கு. அப்படித்தான் இங்க கள்ளமலை. கள்ளம்னா பொய் இல்லை, புல விஷய காட்சி இல்லை. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஐம்புலங்களின் மூலமாக காட்சி, இந்த விஷயாதி சுக காட்சிகள் இல்லை. கற்பதும் கேட்பதும் இல்லை. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? கேள்வி ஞானம், கல்வி கேள்வின்வா. கேட்பதினாலே வருகின்ற ஞானம் தான் ரொம்ப அதிகம் படிக்கிறத விட. கேட்டு கேட்டுத்தான் குழந்தைகள் அறிவை விருத்தி செய்து கொள்கின்றன. அதனால்தான் அது கேள்வி ஞானம்னு சொல்றோம். அப்படி கல்வி ஞானமும் கல்வி கேள்வி இதெல்லாம் அங்கே அதற்கு இடமில்லை. வெங்கடவா நீதான் உள்ளல் அலை. தியானிப்பது என்பது கூட 2ஆம் பட்சமாக. உள்ளல்னா தியானித்தல். உள்ளல் அற்றார்க்கு. உள்ளல்னா தியானித்தல்னா எண்ணுதல். த ப்ராசஸ் ஆஃப் திங்கிங் இல்லை, அதுதான் உள்ளது. உள்ளல் அலை, அல்லை. அந்த ப்ராசஸ் போனவாளுக்கு. உள்ளல் அற்றார்க்கு, எண்ணங்கள் முழுவதுமாக இல்லாமல் போனவர்களுக்கு. உளம் நாம் என்ன உள்ளமாய் உழைத்தொழிரும் உண்மை வாழ்வே. ஐந்தாவது பாடல். ஆவதலை அழிவதலை அகந்தை அல்லை, அளவைகளால் அறிபடும் எப்பொருளும் அல்லை.
ஈவதலை ஏற்பதலை இருவேரல்லை எம்மையுமே செம்மையலா இழுக்கல் அல்லை போவதலை வருவதலை புதுமை அல்லை புரிமுக புரி மகத்தால் பொருத்தலை பொருந்தலை வேங்கடவா நீதா ஓர்வதலை அனுபவத்தால் உளநாம் என்ன உள்ளமாய் உளத்தொளிரும் உண்மை வாழ்வே ஆதல் அழிதல் ரெண்டும் இல்லை, அகந்தை இல்லை. அளவைகளால் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி மெஷர் பண்ணாலும் அறிபடும் எப்பொருளும் இல்லை. இந்த எடை போடுறதுக்கு தமிழ் இலக்கணத்துல இருக்கு நிறுத்தல் எடை, நீட்டல் எடை. அதாவது நிலத்தை அளந்துட்டே போனா அது ஒரு அளவு, நிறுத்தல்னா எடை போடுறது. அப்படி ஒரு 4-5 கொடுத்துருக்காங்க. ரொம்ப சயின்டிஃபிக்கா இருக்கும். அதனால்தான் அளவைன்றது. அளவைகளால் பன்மையில சொன்னதுக்கு காரணம் இப்படி நிறைய அளவைகள் இருக்கின்றன. அறிபொழும் எப்பொருளும் அல்லை. ஈவதலை கொடுக்கறதுன்றது இல்லை, ஏற்பதலை. இந்த ஆத்மவஸ்தரை யாராவது தானம் பண்றதும் இல்லை, அவை எழுத்துக்கிறதும் இல்லை. இருவேறு இல்லை, ரெண்டு இருந்தா தானே. இந்த இருவேறுபட்டது என்ற தன்மையே அங்க இல்லை. எம்மையுமே செம்மையலால் அங்க எல்லாமே அண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ அங்கே செல்லவோ ஏழை அல்லவோ நேரமாகுதல்லவோ ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம். அண்டாண்ட கோடியெல்லாம் அங்கே ஒன்றாய் சமைந்திருக்கு. அங்கே சமைத்தல்னாலே பக்குவப்படுத்தல். இப்ப நம்ம கண்ணில் பார்க்கறதுக்கு தான் இங்க இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் தெரிகிறது உலக காட்சியில். தட் இஸ் பிகாஸ் யூ ஆர் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் த ரிலேட்டிவ் பிளேன். when you start looking from the absolute plane எல்லாமே சரியா இருக்கும். அப்படி பண்ணும்பொழுது எல்லாமே சரியா இருந்தா அதை நீ எல்லாமே தப்புன்னு சொல்லிடலாம். ஸோ அங்க சரி தப்புன்றதே அர்த்தம் இல்லாமல் போகும். அததான் சொல்றாரு. எம்மையுமே செம்மை எல்லாமே அழகா இருக்கும். இழுக்கல் இல்லை. அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இது இழிவு அது உயர்வு ஒண்ணு கிடையாது. போவதலை வருவதில்லை, போக்கு வரவற்றிருக்கும் அந்த பூரணமாக்கி நான் புதுமை காண்மின்னே. போக்கு வரவு ஒண்ணுமே இல்லாத இடம்டா தாய்மானவ. அப்படிப்பட்ட இடத்தை என்னை கொண்டு போய் சேர்த்தார் புதுமை காண்பின்னே. அப்படி போவதலை அங்கே வருவதற்கு ஒன்று, அங்க போய் அங்க வர்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அங்கேருந்து போறதுக்கும் இல்லை. இல்லை இங்கேருந்து அங்க போறதுக்கு ஒண்ணும் இல்லை, அங்கேருந்து இங்க வர்றதுக்கும் ஒண்ணும் இல்லை. புதுமை அல்லை. புரி மகத்தால், மகம்னா யாகம், யாகத்தை புரிவதால் பொருந்தலை. ஒரு யாகத்தை பண்ணி உன்னை சேர்ந்துள்ளாமான்னு அது இட் இஸ் நாட் பாசிபிள். யாகம் பண்ணா எல்லாம் கிடைக்கும். புத்திர காமேஷ் யாகம் பண்ணா புத்திரன் கிடைப்பான். தசரதருக்கு அப்படித்தானே கிடைச்சார் ராமபீரன், வரதலட்சுமி வாழலாம். அது மாதிரி என்ன நினைக்கிறியோ, விஸ்வஜித் யாகம் பண்ணா மகாபலி எல்லா சகல லோகத்தையும் விஸ்வத்தையே ஜெயிச்சான். அப்படி எல்லாம் கிடைக்கும். ஆனா பரமாத்மா வசு கிடைக்காது. புரி மகத்தால் பொருந்தலை. நீ அங்கே போய் இந்த யாகம் பண்ணிட்டா நான் அங்க போய் அவனுக்கு சேர்ந்தே தீருவேன், அப்படி இல்லை. அது எங்கடவா நீதான் ஓர்வதலை. உன்னை ஓர்ந்து இந்த புத்தியினாலே ஓர்ந்து அறிந்து கொள்வது என்பது என்றைக்குமே இல்லை. ஆனால் அனுபவத்தால் உழலாம் என்ன. அந்த ஆன்மா அனுபவம் ஏற்பட்ட அப்படித்தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீ உளதாம் என்ன இளவாய் உளத்துளிரும் உண்மை வாழ்வே. இறுதி பாடல். இந்த பொருந்துதலுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. உணர்தல்,
அந்த யாகம் பண்ணிட்டான்றது அவனை போய் சேர்தல், கலத்தல், ஒன்று கலத்தல், இசைதல், அதுவும் ஒன்று கலத்தல், உடன்படுதல், இது ஒண்ணுமே முடியாது. பொருந்தல் அலை. 6வது பாடல். இலையல்லை உளையல்லை இயல்பேயாவை எவ்வுயிர்க்கும் அயல் அல்லை ஆதலாலே தொலையல்லை சமீபமலை மாயாபேத சுட்டறிவு பேர்ந்தக்கால் தோன்றலாவை மலைவில்லை மலைவிலை எம்மதத்தினோடும் மறைமுடிவாம் சமரச வேங்கடவா நீதா உலைவில்லை ஒருபடித்தாய் உளம் நாம் என்ன உள்ளமாய் உளத்தொடிரும் உண்மை வாழ்வே. இலை அல்லை இல்லை இல்லை என்றும் உள்ளதில்லாதல்ல இயல்பாகி என்று உள இயற்கையாகி. தாய்மானவர். சிவவாக்கிய சித்தர் இல்லை இல்லை என்றும் இல்லை இரண்டின் தொடர்பு அறிபவர்கள் இங்கு இங்கு வந்து பிறப்பதிங்கு இல்லையே என்கிறார். இல்லை 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 என்பதே இல்லை, என்றும் இல்லை. இல்லை என்பதே இல்லை என்பது ஆன்மா, என்றும் இல்லை, என்னைக்குமே இல்லாத ஒன்று அகந்தை. இந்த இரண்டின் தன்மை அறிவார்க்கு இங்கு வந்து பிறப்பதில்லையே. அப்படி இல்லை அலை உலை அல்லை, இருப்பதுன்றதும் இல்லை, இல்லைன்றதும் இல்லை, இயல்பே யாவை எவ்வுயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் நீ இயல்பே ஆவை. எல்லா உயிர்களுக்கும் நீதான் உண்மையான இயல்பா இருக்கின்றீர்கள். அயல் அல்லை, அதனால நீங்கள் எந்த உயிருக்கும் அயல் அல்லை, அயலாக இருக்க மாட்டீர்கள். அதனாலே தொலை அல்லை, நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கீங்க, எங்கேயோ இருக்கு ஆன்மா, அப்படி கிடையாது. சமீபம் அலை, அதுக்காக உள்ளத்திலேயே தான் இருக்கு, சமீபத்துல இருக்கு, தெரிஞ்சுக்க முடியறதா? சமீபமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது தூரத்திலையும் இல்லை, கிட்டையும் இல்லை. அப்படின்னா இப்படி பாசிட்டிவா பாருங்க, அது தூரத்திலையும் இருக்கு, கிட்டையும் இருக்கு. என்ன அர்த்தம்? எங்கும் இருக்கு, அதான் அர்த்தம். மாயா பேத சுட்டறிவு பேர்ந்தக்கால், ஈஸியா புரியுது. மாயமாகிய, மாயம்னா என்ன? இல்லாதது, இருப்பதை போல தோன்றுவது. அந்த பேத சுட்டறிவு, அகந்தை அறிவு பேர்ந்தக்கால் போச்சுன்னா தோன்றா தோன்றலாவை. தோன்றலாவைனா நீ தோன்றுவாய். இந்த சுட்டறிவு பெயர்த்தக்கால் நீ எனக்கு எங்களுக்கு எங்களால் அறியப்படுவீர். மலைவில்லை, அதாவது மலைவில்லைன்னா மலைப்பு. அச்சவமால் தான் சொல்றாரு, என்னுடைய மலைவுக்கு மருந்து, மலை மருந்து அருணாச்சலான்றாரு. என்னுடைய மலைப்புக்கு மருந்தாக இருப்பவரே. அப்படி நீங்கள் நம்ம அகத்தை வயப்பட்டதுனால தளர்ந்து போகிறோம். ஆனா அது உண்மை அல்ல, அது தளர்ச்சி இல்லை. மலைவிலை, மலைவிலை என்றால் ஒன்றோடு ஒன்று முரண்படுதல். அதாவது மலை விலைன்றதுக்கு ரொம்ப ஒரு பொலிவு, மலைவுன்றது பொலிவு, ஒரு ஒளி, அது குன்றுதல். மதத்தினோடும் மறைமுடிவாம் சமரச வேங்கடவா. சர்வமத சமரசத்தை சொல்றார். அதனால இந்த மலைவில்லை என்பதற்கு மலைவு இல்லை, மலைவிலை அதுக்கு ஆப்போசிட். சில தமிழ் வார்த்தைகள்லாம்
மலை என்பதற்கு பகை, பகைத்தல், பகைத்து மாறுபடுதல், குலைதல், நிலை குலைதல், இவ்வளோ அர்த்தம் அந்த மலைன்றதுக்கு உண்டு. மலைப்பு, இன்னொன்று பகை. பகைன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தா, ஏன் பகை வருது? நம்ம முரண்படுவதினாலே. மலைவில்லைன்னா உங்களிடத்துல அகந்தை வயப்பட்ட அந்த முரண்படுதல் என்பது சகஜமா நடக்கிறது. ஆனா ஆன்ம வயப்பட்ட அந்த மலை இல்லை, அந்த பகை இல்லை, முரண்படுதல் இல்லை. இது ஒரு பொருள். இப்ப நினைச்சு பாக்குறேன், HV சார் கிட்ட படிச்சதுனால இந்த சன்னதி முறைக்கு ஒரு சரியான ஒரு அர்த்தம் பிடிபட்டது. இல்லைன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. அதனால தான் HV சார் நினைக்கும் பொழுது அந்த அளவு எனக்கு ஒரு பிரமிப்பு. அந்த பகவானுடைய ஒரு பெருங்கருணை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. இல்லைன்னா முருகனார் பாடலுக்கு அர்த்தம் படிக்கிறதுன்றது, அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுன்றது அந்த காலத்துல இதை கேட்டா 1994ல இருந்து அவர்கிட்ட படிச்சோம். 94 எண்டு 95ல இருந்து. இப்ப நினைச்சு பாக்குறேன், இப்ப 70 வயசு இருக்கவாளுக்கு 10 வயசுன்னு வச்சுக்கோங்க, 60 வயசு முன்னாடி 10 வயசு இருக்கும் அவளுக்கு. இந்த 60 வருஷமா தான் தமிழினுடைய தரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டா. இப்போ இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு தூய சங்க தமிழ் நடையில இருக்கிற பாட்டுக்கு ஒருத்தர்கிட்ட போய் நான் படிக்கணும்னு ஆரம்பிச்சிருந்தால் 99% 10 வயசுல அவளுக்கு என்ன தமிழ் படிச்சிருப்பா. எனக்கு இந்த ஆசை உண்டு. மீண்டும் அப்படி தமிழை ரொம்ப ஸ்டாண்டர்டா மறுபடியும் மாத்தணும். அந்த தரத்தை கொண்டு வரணும். அது இட் இஸ் பாசிபிள். ஸ்ரீராமுத்தர் தானா, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பா. இவாள்லாம் மறுபடியும் தமிழா ஆக்கணும். நீங்கள்லாம் அதிர்ச்சி அடையக்கூடாது. பாரதியார் சொன்னார், தமிழ் இனிமெல்ல சாகும்னார். இன்னைக்கு தமிழ் செத்து விட்டார். இந்த AR ரஹ்மான் கூட ஏதோ ஒரு படம் போட, கண்ணங்கரையல்னு ஒரு லேடி போட்டு தலைவிரி கோலமா, இதுதான் தமிழ். அப்படிதான் இருக்கு. அது கரெக்டா தான் போட்டிருக்காரு. பட் அந்த டீஜெனரேஷன் வந்தா, இந்த பாட்டம் மோஸ்ட் லெவல்ல போச்சுன்னா பின்னாடி ரீஜெனரேஷன் ஆரம்பிக்கும். அப்போ இந்த சன்னதி முறைக்கு எழுதி வைத்த விளக்க உரைகள், திருக்குறளுக்கு எழுதியிருக்க விளக்க உரைகள், இதெல்லாம் தமிழினுடைய தரத்தை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு போவதற்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யார் பண்ணுவா? யாராவது பண்ணுவா, அவ்வளவுதான். அது பகவான் பார்த்துப்பார். பட் பகவான் இந்த காரியத்தை நம்ம கொடுத்துருக்கார், பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மலைவில்லை, இன்னும் கூட ஐ எம் நாட் ஹாப்பி. இந்த மலைவில்லை, மலைவிலை, இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். மலைனா பகை, முரண்படுதல், அது கிடையாது. இங்க மலைவில்லை, மலைப்பு இல்லை. இந்த தமிழ் சொற்களை அடுக்கிற விதம் எம்மதத்தினோடும். ஏன்னா இந்த மதங்களுக்குள்ளதான் இந்த முரண்பாடுகள் நிறைய வருது. அதனாலதான் அங்க மலைவிலைன்ற வார்த்தையை போட்டிருக்காரு அவர். எந்த மதத்தினோடும் மறைமுடிவாம் சமரச வேங்கடவா, சர்வ மத சமரசம் பகவான். அவர் சன்னதியில அப்படித்தான் இருந்தது. எல்லா மதத்தவர்களும் அங்க வந்து சிங்கமும் புலியும் பசுவும் பாம்பும் ஒன்னா இருக்காப்புல இருந்தா எல்லாரும். ஆனா மனுஷ வடிவத்துல இருந்தா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியில போனா எப்படி இருப்பாளோ அப்படி ஒரு சர்வமத சமரசத்தை பகவான் ஒத்தொத்தர் மனசுலயும் விதைத்தார். அததான் முருகனார் ரொம்ப ஓப்பனா சொல்றார். எம்மதத்தினோடும் மறைமுடிவாம், வேதத்தினுடைய முடிவாக இருக்கின்ற சமரச வேங்கடவா. வேதத்தினுடைய முடிவு ஆன்ம பொருளை சுட்டி காட்டுகின்றது. அந்த ஆன்ம பொருளாக பகவான் இருக்கின்றார்.
அந்த சமரசமாகவே பகவான் இருக்கின்றார். எங்கடவா நீதான் உலைவில்லை. உலைவில்லை அப்படின்னா உலைதல், நிலை குலைதல். அந்த பரமாத்ம வஸ்துவாக ஒருவன் தன்னை உணர்ந்துவிட்டு அந்த நிலையில பகவான் இருக்கார். அப்படி இருப்பவருக்கு உலைவில்லைன்ற வார்த்தை எப்படி பொருந்தும்னா, he will feel always secured about the future. ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம் வரும்பொழுதுதான் நாம் நிலை குலைந்து போவோம். அந்த உலைதல், மனக்கலக்கம், அந்த வயசானாலே எங்க எஸ்பி சார் சொல்லுவார், வயசானாதான் சில விஷயங்கள் புரியும், சின்னவளுக்கு புரியாதுன்னு. வயசு ஆக ஆக உள்ளத்துல ஒரு பயம் வரும். அது ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணும். அவர் பிபி ஏற்றி விட்டுரும். அது இல்லாம இருக்கணும்னா பிராக்டிஸ் இப்பவே பண்ணணும். எங்க ஹெச்வி சாருக்கு முருகனார் அருளால அதான் நான் மெயினா சொல்லுவேன். ஏன்னா அவர் பகவானோட முருகனார்கிட்ட தான் ரொம்ப அட்டாச்சா இருந்தார். ஏன்னா நேரம் பார்த்துருக்கார், பழகியிருக்கார், பேசியிருக்கார். அவருடைய அருள்னால அவருக்கு கடைசி நாள் வரைக்கும் நான் தான் அவர் கூட தான் இருந்தேன். அந்த ஒரு ஆங்ஸைட்டி சுத்தமா கிடையாது. அவருக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது. அந்த ஆர்த்ரைட்டிஸ், ஏதோ வாதம், அந்த கபம், வாதம், பித்தம் தானே மனுஷ கடைசியில இறுதி. ஒண்ணுமே கிடையாது. அவர் கடைசியா ஒரு 10 நாள் நாங்கெல்லாம் எதிர்பார்க்காம போயிட்டது. சடனா தான் போனோம். அப்படி உலைவில்லைன்னா பகவானுக்கும் அப்படித்தானே இருந்தது. பிகாஸ் அந்த ஆன்ம வஸ்துடைய இயல்பு அப்படி இருக்கு. உலைவில்லை. இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதுக்கு பெரிய அர்த்தம் உண்டு. அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். நிலை குலைதல்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். மோதிஜி ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணார், ஓகே ஃப்ளோக்குன்னா. செகண்ட் டைம் காங்கிரஸ் வாஸ் பிலீவிங் 100% இந்த வாட்டி அவரால் வர முடியாது, நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படி. அப்போ தோத்த போதுதான் வெர்ச்சுவலி இந்த காங்கிரஸ் ஹை கமாண்ட் டோட்டலி இட் கொலாப்ஸ்ட். அப்படியே தளர்ந்து போயிட்டாவ. நிலை குலைதல்னா அப்போ ஒன்று பார்த்தேன், டோட்டலி ஸ்கேட்டர்ட். அப்படி இந்திரா காந்தி தோத்து போனப்போ ஒரு நைட்டு ஃபுல்லா மூச்சுன்னு உட்காந்து இருந்தா, தூக்கம் வரல. எலெக்ஷன் ரிசல்ட் 77ல தோத்துருவோம்னு நினைச்சே பார்க்கல. இதெல்லாம் இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ் இன் தி ரிலேட்டிவ் பிளேன்ல இதெல்லாம் நடக்கும். நிலை குலைதல் நடக்கும். ஆனா ஆன்ம நிலையை ஒருத்தர் ரீச் பண்ணிட்டா இதை அத்தனையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். அப்படிலாம் இருக்க முடியுமான்னா பகவான் கண்ணெதிர வாழ்ந்து காண்பித்தார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. கணக்கம்மா சொல்வா, கணக்கம்மா இல்ல, ப்ரொஃபசர் கே சுவாமிநாதன் சொன்னார், he always felt secured about the future. ஃபியூச்சரை பத்தி அவருக்கு கவலையே இல்லை. அப்ப நான் சொன்னேன், நானும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, ப்ராபப்ளி அவரு ஆல்வேஸ் லிவிங் இன் தி பிரசன்ட் இல்லையா அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அப்படின்னு அவர் என்னவோ என்ன ஒரு சமானமா நினைச்சு நான் என்னவோ பெருசா சொல்லிட்ட மாதிரி. You have put it exactly the right words அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்பெல்லாம் அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப அதிக பிரசங்கித்தனமான வார்த்தை. அவருக்கு தெரியாதுதான். நம்மளாம் குவைட்டா இருக்கணும். அப்போ அதெல்லாம் தான் பிற்காலத்தை கணக்கம்மா கிட்ட, ஹெச்வி சார் கிட்ட எல்லாம் எனக்கு ரொம்ப உதவி இருந்தது. இப்போ பேராசிரியர்கிட்ட பழகும்போது அது 85ல, இவா கிட்ட பழக ஆரம்பிச்சது 94. இப்போ கணக்கம்மா 95, ஹெச்வி சார். ஒரு 10 வருஷம் கேப். அப்பதான் தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்சா கூட வெட்டா இருக்கணும்ன்றது. அப்படி உலைவில்லை ஒருபடித்தாய்னா ஏக வஸ்துவாய் உளம் நாம் என்ன
உள்ளமாய் உளத்துளிரும் உண்மை வாழ்வே. இப்படி இந்த 6வது பாட்டுல இந்த ஆத்மவசனுடைய உச்ச நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறார் முருகனார். ரொம்ப அற்புதமான பாடல்கள். நீங்க மறுபடியும் இதை படிச்சு பார்க்கணும். இல்லை இல்லை அல்லை அல்லை இதை வச்சு இவ்வளவு பண்ண முடியுமா? ஒரு தமிழ் ஒரு சித்து விளையாட்டை விளையாடி இருக்கிறார் முருகனார். இவை அத்தனையும் இட் ஹஸ் கம் ஃப்ரம் his own experience. சுவானுபூதியில் இதை சொல்லியிருக்கார். ஸோ இட் கேரிஸ் லாட் ஆஃப் வெயிட். இந்த தமிழ் இன்பத்தையும் அந்த தமிழ் படிக்கிறதுக்கே ஒரு இன்பம். அதை 2 வாட்டி படிச்சோம்னா அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அதை தவிர அதிலிருந்து கிடைக்கின்ற ஒரு பொருள் அழகு, சொல்லழகு, இப்படி ஒன்றை ஒன்றி நிச்சயிக்கின்ற பாடல்கள் முருகனார் பாடல்கள். நாம் எல்லோரும் பாக்கியம் செய்தவர்கள் என்று சொல்லி இந்த அடுத்த அயல் நினையாப்பத்து அடுத்த வகுப்புல வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्.